ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபினா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணணும். யூஸ்வலாக நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், ஒரு 300 கிராம்ஸ். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு. நம்மளுக்கு அந்த கலர் வரணுங்கிறதுக்காக நான் ஃபுட் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மட்டும் நம்ம எப்போதும் யூஸ் பண்ண மாட்டோம், இதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாகி சீக்கிரமாக நல்லா ஊறும். அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக இப்போது பேன் வச்சிடலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணல, கொஞ்சமாக தான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். டீப் ஃப்ரைலாம் நம்ம பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம அதை ஃப்ரை பண்ணாவே போதும். சிக்கன் பிரெஸ்ட் நம்மளுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அதனால் நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ண தேவையில்லை. நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன், எல்லா சிக்கனையும் நான் ஒரே செட்லேயே போட்டுட்டேன். சூப்பராக இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போது ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேன் வச்சுட்டேன், ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு நான் கைப்பிடியால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஆனியன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரொம்பலாம் வேக வேணாம். அடுத்தது நான் இங்கே ஒரு 3 எக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ்க்கு கேபேஜ், கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். எல்லாமே ஒரு கைப்பிடி ஆட் பண்ணுறேன். கேப்சிகம் மட்டும் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், அது ஓவர் குக் ஆகிட்டால் நல்லா இருக்காது. அதுக்காக இதை மட்டும் நம்ம இந்த வெஜிடபிள்ஸை மட்டும் நம்ம எக்கில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. இப்போது நான் சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இப்போது கேப்சிகமும் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு கேப்சிகமும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் சில்லி சாஸ் அதுவும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ரொம்ப கம்மியாக வேணும்னா நீங்கள் அதை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ரைஸ் வடிக்கிறது தான். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் நல்லா பொலன்னு வடித்து வச்சுருக்கேன். ஒரு 70% தான் வடித்து வச்சுருக்கேன். நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ரைஸை உள்ளே சேர்க்கலாம். அப்போ நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா எவ்வளோ ரைஸ் உதிரியாக இருக்குன்னு. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் இந்த கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க, நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். சைட்லலாம் சிந்தும், பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும்
நம்ம சாஸஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த டைம் வந்து டேஸ்டிங் டைம் நீங்கள் வந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பெல்லாம் எது உங்களுக்கு கம்மியாக இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் சேருங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பரான நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மூபிஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.